4ஆம் அத்தியாயம். ஒரு நாட்டின் முக்கிய அங்கங்களாக மதிக்கப்படுபவைகள் ஆபத்து மற்றும் ஒரு நாட்டுக்கு ஏற்படும் துன்பங்கள், அதனை சமாளிக்கும் வழிமுறைகள். ஒரு நாடு செழிப்பதில் மக்களின் பங்கு மிக அவசியமானது. மக்களின்றி நாடு என்பது இல்லை, நாடின்றி இராஜ்யம் இல்லை என்பது கௌட்டில்யரின் கருத்து. ஏனெனில் ஓரிடத்தின் மதிப்பு மனிதனால் உருவாக்கப்படுவதே. மக்கள் ராஜ்யத்தை உருவாக்குபவர்கள். மக்கள் இல்லா இராஜ்யம் மலடான பசுவை போல எதற்கும் பயரற்றது என்று சாணக்கியர் மேலும் தனது கருத்தை முன்வைக்கிறார். ஒரு நாடு செழிப்பத்தில் விருப்பமுடைய ஓர் அரசன் வரக்கூடிய ஆபத்துக்களை முன்னதாகவே அறிந்திருக்க வேண்டும். அவை எழும் முன் வேர் அறுக்க வேண்டும். நிகழ்ந்தவற்றை கடக்க வேண்டும். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தடையான அனைத்தையும் விலக்கி வருவாயில் ஏற்படும் இழப்பை தடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நாட்டை நல்ல முறையில் உருவாக்க அரசனுக்கு துணையாக தேவைப்படும் சிலவற்றை பார்ப்போம். இதனை கௌட்டில்யர் அரசனின் அங்கங்கள் என்ற பதத்தில் குறிப்பிடுகிறார். அப்படி அவர் சொல்லும் ஒரு நாட்டை வல்லரசாக ஆக்கக்கூடிய அந்த அங்கங்கள் பின்வருமாறு. ஆபத்து காலத்தில் ஒரு அரசனுக்கு ஆலோசனை வழங்க அவனுக்கு ஆலோசகர்கள், குருமார்கள், அமைச்சர்கள் மற்றும் இதர அதிகாரிகளின் துணை அவசியம் தேவை. இவைகள் யாவும் அவனுடைய முதல் அங்கமாக கருதப்படுகிறது. 2. போதிய மக்கள் தொகையும் அவர்கள் வசிக்க போதுமான அளவு நெருக்கடி இல்லாத செழிப்பான இடமும் அந்த நாட்டின் அரசனை பொறுத்தவரை இரண்டாவது அங்கமாக கருதப்பட வேண்டும். 3. நகரங்களை எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்க அந்த நகரங்களில் வலுவான கோட்டைகளை ஏற்படுத்தி அதனை தனது கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு அரசன் கவனமுடன் வைத்திருக்க வேண்டும். கோட்டைகள் அரசனின் மூன்றாவது அங்கமாக கருதப்படுகிறது. 4. அந்த கோட்டைகளை தேவைப்படும் பொழுது செப்பனிடவும் அங்கு இருக்கும் சேவகர்களுக்கு போதிய சம்பளம் வழங்கவும் கருவூலத்தில் மிதமிஞ்சிய செல்வ வளம் தேவை. செல்வ வளத்துடன் கூடிய கருவூலம்தான் ஒரு அரசனுடைய நான்காவது அங்கமாக கருதப்படுகிறது. 5. கிளர்ச்சியாளர்கள் கலகம் செய்யும் பொழுது அவர்களை அடக்கவும், இயற்கை சீற்றங்களால் மக்கள் அவதிப்படும் பொழுது அவர்களுக்கு உதவவும் அரசனுக்கு நல்ல படைபலம் தேவை. இந்த படைபலம் அல்லது இராணுவ பலம்தான் ஒரு அரசனின் ஐந்தாவது அங்கமாக கருதப்படுகிறது. 6. ஒரு அரசனை எதிரி நாட்டவர்கள் நாலாபுறமும் சூழ்ந்து கொள்ளும் சமயத்தில் அவனுக்கு வெளியில் இருந்து உதவ நல்ல வலுவான நாடுகளுடன் அந்த அரசன் முன்னதாகவே ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொள்ளுதல் அவசியம். அந்த கூட்டணி ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளுடன் இருந்தால் அது உத்தமம். ஆக ஒரு அரசன் நட்பு நாடுகளுடன் கொண்டுள்ள கூட்டணிதான் அவனுடைய ஆறாவது அங்கமாக கருதப்படுகிறது. என மேற்கண்டவாறு அர்த்த சாஸ்திரம் ஒரு நாட்டின் அரசனுக்கு தேவையான அங்கங்களை குறிப்பிடுகிறது. அதே சமயத்தில் ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு நல்ல அரசனின் இலக்கணம் என்ன என்பதை அர்த்த சாஸ்திரம் கீழ்கண்டவாறு வரையறுக்கிறது. கௌட்டில்யரை பொறுத்தவரையில் ஒரு நல்ல அரசனின் இலக்கணம் வருமாறு. ஒரு அரசன் உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்திருத்தல் வேண்டும். அறிவாற்றல், ஆற்றல், பெரியோர்களுடனான சேர்க்கை, உண்மை, நேர்மை, உற்சாகம், ஒழுக்கம், சத்தியம் தவறாமை, நன்றி உணர்வு, தாமதமாய் செயல்படாமை, அண்டை நாட்டு அரசர்களை காட்டிலும் ஆற்றலுடன் விளங்குதல் போன்ற தலைமை பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். அறிவாற்றலை பொறுத்தமட்டில் ஒரு அரசன் கற்பதற்கான ஆர்வம் பெற்றிருக்க வேண்டும். அதிக கவனம், கற்றவற்றை நினைவில் கொள்ளும் திறமை, நன்றாய் அதனை புரிந்து கொண்டு பிரதிபலித்தல், பொய்யான கருத்துக்களை தள்ளுபடி செய்து உண்மையோடு ஒட்டி கொள்ளுதல் போன்ற தன்மைகளையும் பெற்றிருத்தல் வேண்டும். அறிவாற்றலின் சுருக்கமாக சொல்லப்போனால் மிகவும் துணிச்சலுடன், உறுதியாய், துரிதமாய், சமார்த்தியமாய் செயல்படுவனே சிறந்த அரசனாவான். அவன் அனைத்து கலைகளிலும் தேர்ந்தவனாய், இராணுவத்தை நடத்தும் திறமையுடையவனாய் இருத்தல் வேண்டும். தண்டனை வழங்குவதில் நியாயம் தவறாதவனாய் இருத்தல் வேண்டும். எதிரியின் பலவீனத்தை போர்களின் போது பயன்படுத்தி கொள்ளும் சாதுரிய தன்மை கொண்டவனாக இருத்தல் வேண்டும். எப்பொழுதும் தனது மரியாதையை காத்து கொள்ள வேண்டும். மரியாதையற்ற முறையில் சிரித்தல் கூடாது. பேச்சில் இனிமையுடன், கோபம் கொள்ளாமல் மக்களை நேருக்கு நேர் நோக்குபவனாய் இருத்தல் அவசியம். கோபம், பேராசை, வீண் பிடிவாதம், சலன புத்தி, புறங்கூறுதல் இவற்றை தவிர்க்க வேண்டும். பெரியோரின் சொற்கேட்டு தன்னைத்தானே வழிநடத்தி கொள்ள வேண்டும். மேலும் ஒரு அரசன் துடிப்புடன் விளங்கினால் அவனது குடிமக்களும் அதே அளவு ஆற்றலுடன் செயல்பார்வர். மாறாக தனது கடமைகளில் இருந்து தவறிய ஓர் அரசனின் குடிமக்களும் சோம்பேறிகளாய் செலவத்தை அழிப்பவர்களாயிருப்பர். எனவே அரசன் என்பவன் எப்பொழுதும் துடிப்புடன் திகழ வேண்டும். ஒரு புத்திசாலி அரசனின் பண்புகள் பின்வருமாறு. சுய கட்டுப்பாட்டுடன் புலன்களை வென்றவராய் இருத்தல் வேண்டும். அறிஞர்கள் தொடர்பு மூலம் அறிவை உற்பத்தி செய்வதில் ஆர்வமுடன் இருத்தல் வேண்டும். ஒற்றர்கள் மூலம் கண்காணிப்பதில் விழிப்புடன் இருத்தல் வேண்டும். மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை வலுப்படுத்துவதில் துடிப்புடன் விளங்க வேண்டும்.
மக்கள் தனது கடமைகளை சரிவர செய்கிறார்களா என கண்காணித்தல் வேண்டும். அறிவின் அனைத்து துறைகளைப் பற்றி பயின்று தனது ஒழுக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வீடி மக்களுக்கு நன்மை செய்து செழிப்படைய செய்வதன் மூலம் அவர்களது அன்பிற்கு உரியவனாதல். இது போன்ற செயல்கள் ஒரு நல்ல புத்திசாலி அரசனின் பண்புகளாகும். மேலும் அத்தகைய ஒழுக்கமிக்க அரசன்: 1. மாற்றான் மனைவியிடமிருந்து விலகியிருத்தல் வேண்டும். 2. மற்றவரது சொத்துக்களை கவருதல் கூடாது. 3. அனைத்து உயிர்கள் பாலும் அகிம்சையை கடைபிடித்தல் அவசியம். 4. தீயவர்களுடனான தொடர்பினையும் தீய செயல்களையும் கைவிட வேண்டும். 5. ஆடம்பரம், ஊதாரித்தனம், சிற்றின்பம் மற்றும் சலன புத்தியை தவிர்க்க வேண்டும். இக்குணங்களுள்ள அரசன் தர்மத்தை மீறி நடக்காத வரையில் புலனின்பங்களால் துன்பப்பட தேவையில்லை. மொத்தத்தில் தர்மம், அர்த்தம், கடமை இம்மூன்றும் மனிதனுடன் தொடர்புடைய 3 குறிக்கோள்களாகும். கௌட்டில்யரை பொறுத்தவரையில் அர்த்தம், அதாவது நல்ல பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்றாகும். மற்ற இரண்டும் இதனை சார்ந்ததே. அதுபோல ஒரு அரசன் அரசவையில் இருக்கும் பொழுது மனுதார்களை காக்க வைக்காமல் சரியான நேரத்தில் குறைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தனது குடிமக்களுக்கு எட்டாதவனாக தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமே புலப்படுவான் என்றால் விளைவு மோசமாய் அமையும். மக்கள் அவன் மீது கோபம் கொண்டு எதிரியிடம் சென்று சேர்ந்து கொள்வர். எனவே அரசன் தனது குடிமக்களை அவர்களின் அவசரத்துக்கு ஏற்ப வரிசையாய் சந்திக்கலாம். அவ்வரிசை பின்வருமாறு: கடவுள், துறவி, சமய மாறுபாடுடையவன், வேதங்களை கற்ற அந்தணர், பசு, புனித இடங்கள், சிறியவர், முதியவர், நோய்வாய்ப்பட்டவர், உடல் ஊனமுற்றவர், நிராதரவானவர் மற்றும் பெண்கள் போன்றோர். அவன் அனைத்து அவசர தேவைகளையும் தள்ளி போடாமல் உடனடியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒத்தி வைப்பதால் பிரச்சனை தீர்க்க முடியாத அளவிற்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். வேதங்களை கற்ற அந்தணர்கள் மற்றும் சந்நியாசிகளின் பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்ற மரியாதை அளித்து கேட்டறிய வேண்டும். குறிப்பாக மந்திர வித்தை கற்ற துறவிகள் எளிதில் கோபம் கொள்ளக்கூடியவர்கள். ஆதலால் அவர்களுடன் மிகுந்த கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பிரச்சனையை தனியன்றி மூவேதங்களையும் கற்று உணர்ந்தவர்கள் முன்னிலையிலேயே கேட்டறிய வேண்டும். குடிமக்களின் மகிழ்ச்சியே ஓர் அரசனின் மகிழ்ச்சி. அவர்களது நலனே அவனது நலன். குடி உயர கோன் உயர்வான். எனவே அவர்களுக்கேற்றதையே அவன் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓர் அரசன் எப்பொழுதுமே தன்னுடைய பொருளாதார நிர்வாகத்தில் துடிப்புடன் செயலாற்ற வேண்டும். பலன் தரும் பொருளாதார நடவடிக்கை இழுந்தாலன்றி நிகழ்கால வளம், எதிர்கால வறட்சி இரண்டுமே சேதமுறும். அரசன் தான் விரும்பிய குறிக்கோளையும் செல்வச் செழிப்பையும் பெற உற்பத்தி திறன் மிக்க பொருளாதார நடவடிக்கைகள் அவசியம். கௌட்டில்யரை பொறுத்தவரை நல்ல ஆலோசகர்கள், அமைச்சர்கள், குருமார்கள் மற்றும் இதர அதிகாரிகளின் இலக்கண பண்புகள் பின்வருமாறு. கௌட்டில்யர் சொல்கிறார்: உயர் பதவியை வகிக்கும் ஆலோசகர்கள், மந்திரிகள் அல்லது குருமார்கள் முதலில் அந்த குறிப்பிட்ட நாட்டைச் சேர்ந்தவர்களாய் இருத்தல் அவசியம். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த மண்ணின் மீதும் அரசனின் மீதும் விசுவாசம் இருக்கும். அவர்களும் உயர்குடியில் பிறந்து இருத்தல் வேண்டும். அந்த குறிப்பிட்ட அமைச்சர் அல்லது ஆலோசகர் குறும்புத்தனம் கொண்டவராகவோ சலன புத்தி கொண்டவராகவோ இருத்தல் கூடாது. பிறரிடத்தில் வெறுப்பு காட்டாமல் இணக்கத்துடன் இருத்தல் வேண்டும். மேற்கூறிய தன்மைகளில் அனைத்தையும் பெற்றிருப்பவர் மிக உயர்ந்த பதவியிலும், கால் பகுதி குறை உடையவர்கள் நடுத்தர பதவிகளிலும், பாதிக்கும் மேல் குறைபாடு கொண்டவர்கள் கீழ்நிலை பதவிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும். ஓர் அரசனின் இரண்டாவது அங்கமாக கருதப்படும் தேசமும் மக்கள் தொகையும் பற்றி கௌட்டில்யர் என்ன சொல்கிறார்? வாருங்கள் பார்ப்போம். ஓர் அரசன் தனது தலைநகருக்கு போதிய பாதுகாப்பை அதிகரித்தல் வேண்டும். அதுபோல எல்லைப்புற நகரங்களை வலுப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்வதால் அவனது ராஜ்யம் பாதுகாக்கப்படும். ஒரு தேசம் தனது நாட்டு மக்கள் மட்டுமின்றி ஆபத்து காலங்களில் வெளியிலிருந்து வரும் மக்களையும் அகதிகளையும் தாங்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும். அது எதிரிகளிடமிருந்து எளிதில் தம்மை காத்துக்கொள்ளும் திறன் பெற்றதாயும் அண்டை ராஜ்யங்களை கட்டுப்படுத்தும் வலுவுடையதாகவும் இருத்தல் வேண்டும். அதாவது சேறு, பாறை, உப்புத்தன்மை, சமமற்ற நிலப்பகுதி மற்றும் பாலைவனமற்ற பகுதிகளாய் அமைதல் நன்று. அப்பகுதி நீருக்காய் மழையை சார்ந்து இருத்தல் கூடாது. நல்ல சாலைகள் மற்றும் நீர்வழிகளை பெற்றிருக்க வேண்டும். நல்ல பொருளாதாரத்தை கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது அந்நாட்டில் மக்களின் வாங்கும் திறன் அதிகம் இருக்க வேண்டும். அந்நாட்டைச் சேர்ந்த மக்களும் கைவினைஞர்களாகவோ விவசாயிகளாகவோ கலைநயத்துடன் தாங்கள் செய்யும் எந்த வேலையிலும் அர்ப்பணிப்பை பெற்றிருத்தல் அவசியம். இத்துடன் அந்நாட்டு மக்கள் நேர்மை, விசுவாசம் மற்றும் அறிவாற்றல் மிக்கவராய் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட தேசத்தை யாராலும் அழிக்க இயலாது. மேலும் அப்படிப்பட்ட தேசத்தை ஆளும் அரசன் பாக்கியவான். ஓர் அரசனின் மூன்றாவது மற்றும் நான்காவது அங்கமாக விளங்கும் கருவூலம் மற்றும் கோட்டை
எப்படி இருத்தல் அல்லது அதனை பாதுகாத்தல் வேண்டும் என்று கௌட்டில்யர் கூறும் கருத்துக்கள் பின்வருமாறு. கருவூலம் ஒரு நாட்டின் செல்வம் அரசனின் சொந்த முயற்சியிலோ பரம்பரை வழியாகவோ பெற்றதாயிருக்க வேண்டும். கருவூலம் தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த கற்களை மற்றும் தங்க நாணயங்களை கொண்டிருக்கும். அது ஆபத்து காலங்களிலும் நீண்ட நாள் வருமானமில்லாத நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் அளவுக்கு செறிவுடையதாய் இருத்தல் வேண்டும். அதுபோல ஓர் அரசன் இறக்கும் பொழுது நம்பிக்கை மிகுந்தவர்களின் கட்டுப்பாட்டில் கருவூலத்தை ஒப்படைக்க வேண்டும். அதுபோல நாட்டிற்கு இழப்பு ஏற்படும் போது அதற்கு பொறுப்பானவர்கள் அவ்விழப்பையோ அதன் பல மடங்கையோ செலுத்தி இழப்பை ஈடு செய்ய வேண்டும். அதுவே அதற்குரிய தண்டனை. வரி செலுத்துபவர்கள், வரி விலக்கு பெற்ற கிராமங்கள், வரி செலுத்தும் கிராமங்கள், வரி விலக்கு பெற்ற கிராமங்கள் இக்கிடையே ஒரு தெளிவான வேறுபாடு பராமரிக்கப்பட வேண்டும். வரி செலுத்துபவர்கள் வரி விலக்கு பெற்ற கிராமங்களில் குடிபுக அனுமதிக்கப்படக்கூடாது. நடிகர்கள், கலைஞர்கள் நிரந்தரமாய் தங்குவதிலிருந்து தடை செய்யப்படுவதன் மூலம் மக்கள் கவனச்சிதறவின்றி உற்பத்தி மற்றும் ஆக்கப்பணிகளில் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க இயலும். கருவூலத்தின் தலைமை அதிகாரி பொன், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களுக்கு மட்டுமின்றி அனைத்து உற்பத்திக்கும் பொறுப்பாவார். அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள கருவூல கட்டிடத்தின் அமைப்பு விலையுயர்ந்த பொருட்களை சேமிப்பதற்கு மட்டுமே. மற்ற தானிய கிடங்குகள், பாசறைகள் போன்றவை பிற பொருட்களின் பாதுகாப்பிற்காகும். நாட்டின் செல்வ வளத்தை அதிகரிக்க அர்த்த சாஸ்திரம் சொல்லும் வழிமுறைகள் வருமாறு. 1. சிறந்த முயற்சிகளையும் வெற்றிமிக்க கொள்கைகளையும் தொடர்ந்ததன் மூலம் நாட்டின் செழிப்பை நிலைநாட்டுதல். 2. அரசு ஊழியர்கள் மீதான கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துதல். 3. விவசாய உற்பத்தியை பெருக்குதல். 4. வணிகத்தை மேம்படுத்துதல். 5. பிரச்சனைகளையும் அபாயங்களையும் தவிர்த்தல். 6. வரிவிலக்கு மற்றும் சலுகைகளை குறைத்தல். 7. பணவரவை அதிகரித்தல். 8. அரசாங்க உடைமைகளை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தல். 9. அரசாங்க ஊழியர்கள் பொய் கணக்கு எழுதாத வகையில் அவர்களை கண்காணித்து அவர்கள் எழுதும் கணக்குகளை ஆய்வு செய்தல். 10. எவ்வித கவனச்சிதறவும் ஏற்படாமல் மக்கள் தங்கள் வேலைகளில் முழுமையாய் ஈடுபடுத்துதல். அதன் மூலம் பணம், வணிகப் பொருட்கள், தானியங்கள் மற்றும் வேலையாட்களின் வரவு இவைகளை கருவூலத்தில் அதிகரித்தல் என அர்த்த சாஸ்திரம் கருவூலத்தில் மேற்கண்ட வழிமுறைகளை கூறுகிறது. செல்வ வரவை அதிகரிக்க இவ்வாறு அர்த்த சாஸ்திரம் பல முக்கியத்துவம் தருகிறது. ஏனெனில் வகையில் கருவூலத்துக்கு செல்வம் இருந்தால்தான் படைகள் உட்பட அனைத்தையும் பெற முடியும். மேலும் தேவைப்பட்டால் ஆபத்திலிருந்து தப்பும் விதமாய் கூடுதல் கருவூலம் ஒன்று எல்லைப்புறத்தில் தூக்கு தண்டனைக்கு ஆளான கைதிகள் மூலம் கட்டப்பட வேண்டும். இந்த வேலை முடிந்ததும் அவர்கள் சிரசேதம் செய்யப்படுவர். இதனால் அக்கருவூலம் பற்றி எவருக்கும் தெரிய வராது. கோட்டை கோட்டை பல பயன்களை கொண்டது. கோட்டையுள்ளே கருவூலம் பாதுகாப்பாக வைக்கப்படுவதுடன் அந்நாட்டு இராணுவமும் பலத்த பாதுகாப்புடன் திகழும். கோட்டை இருப்பின் மறைந்திருந்து போர் நடத்தலாம், மக்களை கட்டுப்படுத்தலாம், வலுவான கூட்டணியை பெறலாம் மற்றும் எதிரியின் படைகளை வெளியேயே நிறுத்தலாம். கோட்டை இல்லாவிட்டால் கருவூலம் எதிரியின் கையில் சிக்கிவிடும். மேலும் கௌட்டில்யர் சொல்கிறார், ஓர் அரசன் கோட்டையை இழப்பதை விட பெரிய ஆபத்து கருவூலத்தை இழப்பதுதான். காரணம், அப்படி ஒரு அரசன் கருவூலத்தை இழந்தால் அவன் அடுத்து தனது இராணுவத்தை இழக்கப் போவதாகத்தான் அர்த்தம். ஏனெனில் இராணுவம் என்பது பொருளாதாரத்தை சார்ந்ததே. ஊதியமற்ற வீரர்கள் எதிரியிடம் சென்று சேருவர் அல்லது சரணாகதி அடைவர். இல்லை, அந்நாட்டு அரசனை கூட தேவைப்பட்டால் கொன்றுவிடுவர். இதற்கு காரணம் பொருளாதாரமே. எந்த ஒரு செயலையும் நேர்மையுடனும் களிப்புடனும் செய்ய ஆதாரமாகும். சில நேரங்களில் இராணுவமே கருவூலத்தை மீட்கவோ அல்லது காக்கவோ கருவியாய் செயல்படும். ஆனால் கருவூலம் எப்போதுமே இராணுவத்தை உருவாக்கும் கருவியாய் செயல்படுகிறது. மொத்தத்தில் ஒரு நாட்டின் கருவூலத்துக்கு ஏற்படும் ஆபத்து மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தீவிரமானது என்கிறார் கௌட்டில்யர். ஓர் அரசனின் 5வது மற்றும் 6வது அங்கமாக விளங்கும் படை பலம், அதாவது இராணுவ பலம் மற்றும் கூட்டணி பலம் குறித்து கௌட்டில்யர் முன்வைக்கும் கருத்துக்கள் பின்வருமாறு. படைகள் நன்கு சோதிக்கப்பட்ட விசுவாசமுடைய சற்றியர்கள், அரசனின் தந்தை மற்றும் பாட்டனாருடன் இணைந்து செயலாற்றியவர்கள் போன்றோரை கொண்டதாய் இராணுவம் அமைய வேண்டும். படை வீரர்கள் வலுவானவர்களாய் பணிவுடன் இருத்தல் வேண்டும். நீண்ட தூரம் படையெடுக்க நேரிடும் பொழுது அதனை வெறுக்காதவர்களாக, மாறாக அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை தாங்கும் திறன் பெற்றவர்களாக 10 போர்களில் ஈடுபட்ட அனுபவம் கொண்டிருத்தல் வேண்டும். அவர்கள் அரசனை தவிர வேறு யாரிடமும் கவனம் கொள்ளக்கூடாது. கூட்டணி கூட்டணி என்பது நட்பு நாடு தொலைவில் இருப்பினும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உதவி செய்வதாகும். அவர்கள் கூட்டணி அரசர்கள் எதிரிகளை, எதிரி கூட்டணியை, பின்புறம் மற்றும் முன்னால் உள்ள படைகளை எதிர்ப்பர்.
மேலும் ஓர் அரசனுக்கு ஆபத்து காலத்தில் பணம், படை, நிலம் என்று பல வகையில் உதவி செய்வார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது யாதெனில், ஓர் அரசன் வலுவான இராணுவத்தை வைத்திருந்தால் கூட்டணி நட்பை தொடரும். அதனால் பகைவரும் நண்பராகிவிடுவர். ஆனால் அதே சமயம் அரசனின் எதிரி அவனை விட பல மடங்கு வல்லவராயிருக்கும் பட்சத்தில் கூட்டணியை நம்ப இயலாது. கூட்டணி அரசன் தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூட்டணியை மாற்றி அமைத்துக் கொள்ளும் அபாயத்திற்கும் இடம் உண்டு. மேலும் விரைந்து ஒரு நாட்டின் மீது படையெடுக்கும் சூழ்நிலையிலோ உள்நாட்டு கலவரம் போன்ற விஷயங்களிலோ கூட்டணியை ஒருபோதும் நம்ப இயலாது. ஏனெனில் நட்பு நாட்டை ஆளும் அரசனும் ஒரு மனிதன்தானே. இதற்கு அவ்வப்பொழுது ஒற்றர்கள் மூலம் நட்பு நாட்டின் அரசனை அவன் அறியாதவாறு கண்காணிக்க வேண்டும். முடிந்தால் ஒரு அரசன் எந்த நாட்டுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த நாட்டுடன் திருமண உறவுகளையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, நட்பு நாட்டு அரசனின் மகளை மணக்கலாம், பெண் கொடுத்து பெண் எடுக்கலாம். அதனால்தான் அக்காலத்தில் அரசர்கள் பெரும்பாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டிருந்தார்கள். ஒரு நாட்டுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான அபாயங்களின் காரணிகளும் அவற்றை சமாளிக்கும் வழிமுறைகளும் வருமாறு. ஒரு அரசன் தனது மேற்கூறிய அங்கங்களை அவற்றின் முக்கியத்துவ அடிப்படையில் ஒவ்வொன்றாய் துரதிர்ஷ்டத்திலிருந்து காக்கலாம். அதாவது, இராணுவத்தை காட்டிலும் கூட்டணி, அண்டை நாட்டின் நட்பு முக்கியத்துவம் குறைந்ததாகும். அதேபோல் இராணுவம் பாதிக்கப்பட்டாலும் கருவூலம் பாதிக்கப்படக்கூடாது. இவ்வங்கங்கள் முழுமையாய் காக்கப்படாவிடினும் பகுதியளவேலும் மீட்கப்பட்டு விட வேண்டும். அதாவது, இராணுவத்தில் மிகுந்த விசுவாசம் உள்ளவர்கள் கண்டிப்பாய் காக்கப்பட வேண்டும். கருவூலத்தில் விலைமிக்க பயனுள்ள பொருட்கள் காக்கப்பட வேண்டும். இதை விடுக்கு அனைத்து அங்கங்களையும் பாதிக்கும் வகையில் ஏற்படும் அபாயம் தீவிரமானதாகும். ஒரு நாட்டுக்கு அபாயங்கள் என்பது கீழ்காணும் காரணிகளாலும் ஏற்படக்கூடும் என்று கௌட்டில்யர் சில காரணிகளை பட்டியலிடுவதுடன் அதனை சமாளிக்கும் யுத்திகளையும் கூறுகிறார். அவைகள் வருமாறு: மக்களால் ஏற்படும் அபாயங்கள், இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் அபாயங்கள், விலங்குகளால் ஏற்படும் அபாயங்கள், தீய சக்திகளால் ஏற்படும் அபாயங்கள், மக்களால் அல்லது மனிதர்களால் ஏற்படும் அபாயங்கள். மனிதர்களால் ஏற்படும் அபாயங்கள் கணக்கிலடங்கா. எடுத்துக்காட்டாக, உயர் அதிகாரிகள் மக்களை ஒடுக்கலாம், வணிகர்கள் மக்களை ஏமாற்றி அவர்கள் பணத்தில் ஆதாயம் அனுபவிக்கலாம், பொதுவான நிலங்கள் பறிமுதல் செய்யப்படலாம், வழிப்பறிக்கொள்ளையர்களும் ஆதிவாசிகளும் மக்களை அச்சுறுத்தலாம். இதுபோன்று எந்த ஒரு காரணத்தாலும் மக்கள் நலன் பாதிக்கப்பட்டு அதிருப்தி உண்டாகி நாடு வலுவிழக்காமல் அந்நாட்டைச் சேர்ந்த அரசன் அதனை பாதுகாப்பது அவசியமாகும். அதுபோல சொந்த நாட்டின் ஒரு பகுதி மக்கள் உள்நாட்டு கலவரத்தில் ஈடுபட நேர்ந்தால் அக்கலவரத்திற்கான காரணத்தை கண்டு அறிந்து அதற்கு வித்திட்ட தலைவனை கொன்று சமாளிக்கலாம். அதனை விட்டுவிட்டு உள்நாட்டு கலவரத்தை அடக்காமல் அதனை முற்றிலும் ஒடுக்காமல் ஒரு அரசன் பிற நாட்டின் மீது போர் தொடுத்தல் அல்லது வேட்டையாடுதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடுதல் கூடாது. அது அவனுக்கு பாதகமாகும். அதைவிட உள்நாட்டு மக்களிடையே ஏற்படும் கலவரத்தை காட்டிலும் அரச குடும்பத்திற்குள் சில சமயங்களில் ஏற்படும் குழப்பம் இருமடங்கு ஆபத்தை தரும் என்று கௌட்டில்யர் கூறுகிறார். அதுபோல அரசன் களிப்பில் ஈடுபட்டிருப்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்தால் அச்செயல் அவனது மக்களையே அவன் மீது அதிருப்தி அடைய செய்யும். காரணம், களிப்பில் ஈடுபடுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கும் அரசன் மக்களிடம் இருந்து பரிசுகளை எதிர்பார்ப்பதோடு தனக்கு தேவையானவற்றை பறித்து கொள்ளவும் செய்வான். விளைச்சலிலிருந்தும் அதிக பங்கை பெறுவான். இதனால் மக்கள் நசுக்கப்பட்டு காலப்போக்கில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட நேரிடும். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் அபாயங்கள். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் அபாயங்களை சாணக்கியர் கடவுளின் செயல்கள் என்றே குறிப்பிடுகிறார். அதாவது, பஞ்சம், தீ, வெள்ளம், நோய் அல்லது தொற்று நோய் இவை அனைத்தும் கடவுளின் செயலால் ஏற்படும் அபாயங்கள் என்று சாணக்கியர் மேலும் விளக்குகிறார். இது தவிர எலிகள், காட்டு விலங்குகள், பாம்புகள் மற்றும் தீய சக்திகளால் ஏற்படுபவை இதர ஆபத்துகள். இவ்வனைத்திலிருந்தும் மக்களை காப்பது அரசனின் கடமையாகும். மேலும் இதுபோன்ற அபாய அச்சுறுத்தல்கள் வரும்பொழுதெல்லாம் அரசனே ஒரு தந்தை குழந்தைகளை காப்பது போல மக்களை காக்க வேண்டும். மேலும் இரவு பகலான பிரார்த்தனைக்கும் தேவைப்பட்டால் ஏற்பாடு செய்து மத சடங்குகளையும் செய்யலாம். அவ்வாறு சடங்குகளை அந்த அரசன் செய்ய முற்படும் பொழுது நெருப்பினால் அடிக்கடி அபாயம் ஏற்படாமல் இருக்க அக்னி தேவனை வழிபட வேண்டும். வெள்ளத்தால் நாட்டில் சேதம் ஏற்படாமல் இருக்க தடுப்பணைகளை கட்டுவதுடன் ஆறுகளையும் தாயாக பாவித்து வழிபடுதல் நலம். பாம்புகளால் ஏற்படும் ஆபத்துகள் அகல நாக உருவங்களை வேண்டி அதர்வண வேதம் கற்ற அந்தணர்களை கொண்டு கோவில்களில் பிரதிஷ்டை செய்யலாம். செய்வினை, பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் அகல அவற்றுக்கு படையலிடலாம். அவ்வாறு படையலிடும் பொழுது குடை, மாமிச உணவுகள் உட்பட எதையும் தவறாமல் வைத்தல் வேண்டும். வெள்ளம், வறட்சி அல்லது பஞ்சகாலத்தில் ஒரு அரசன் எடுக்க வேண்டிய அவசிய நடவடிக்கைகள். வறட்சி அல்லது பஞ்சம் அளவுக்கு அதிகமான மழையை காட்டிலும் மோசமானது. அது மக்களின் உயிரை குடித்துவிடும். ஏனெனில் அளவுக்கு அதிகமான மழையை
அதனால் ஏற்படும் மழை வெள்ளத்தை மக்கள் மேட்டான பகுதிகளுக்கு செல்வதன் மூலம் தவிர்க்கலாம். ஆனால் பஞ்சத்தை ஒழிக்க, அதிலிருந்து மக்களை காக்க அரசுதான் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வாருங்கள், கொடிய பஞ்சத்தை சமாளிக்கும் முறையை பற்றி அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பஞ்சத்தை கீழ்க்கண்ட முறைகளில் எதிர்கொள்ளலாம். 1. அரசாங்க கடைகளிலிருந்து விதைகளும் உணவுகளும் பொதுமக்களுக்கு சலுகை விலையில் அளித்தல். 2. வேலைக்கு உணவளித்தல் என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது கோட்டை கட்டுதல், விவசாயம் போன்றவற்றிற்கு கூலியாய் உணவு அளிக்கப்பட வேண்டும். 3. அரசாங்க கிடங்குகளில் உள்ள உணவுகள் பகிர்ந்தளிக்கப்படலாம். 4. நட்புகரம் நீட்டும் அரசர்களின் உதவியை நாடலாம். 5. பாதிக்கப்பட்ட மக்களை மற்றொரு மாறுபட்ட இடத்துக்கு மாற்றலாம். 6. மற்றொரு நாட்டுக்கு தற்காலிகமாக குடிபெயர்வதை ஊக்குவிக்கலாம். 7. மக்கள் அனைவரையும், அதாவது அரசன் அவையோர் உட்பட, அபரிவிதமான அறுவடை அல்லது ஆறு ஏரிகள் அருகில் உள்ள பகுதிகளுக்கு இடம்பெயரச் செய்யலாம். வறட்சி நீடிக்கும் காலத்தில் மீன் பிடித்தல், மான், மிருகங்கள், பறவைகள் போன்றவற்றை வேட்டையாடுதல் போன்ற மற்ற தொழில்களையும் மேற்கொள்ளலாம். எலிகள், வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் அபாயத்தை தடுக்க சாணக்கிய நீதி சொல்லும் அறிவுரை. கீரி, எலிகள், வெட்டுக்கிளிகள், பறவைகள் அல்லது பூச்சிகளால் ஏற்படும் அபாயத்தை தடுக்க சரியான விலங்குகளை, அதாவது பூனை போன்றவற்றை வளர்ப்பதுடன் அவ்விலங்குகள் நாய் போன்ற விலங்குகளால் கொல்லப்படாமல் பாதுகாக்க வேண்டும். வனவிலங்குகளால் ஏற்படும் அபாயத்தை தடுக்க அர்த்த சாஸ்திரம் கூறும் வழிமுறைகள். வனவிலங்குகள், அதாவது புலி போன்றவை மற்றும் முதலையால் அபாயம் ஏற்படும் எனில் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றலாம். பூனை முன்னவே விஷமூட்டப்பட்ட சிறிய மிருகங்களை திரிய விடுதல். வேடர்கள் குழியிலோ கூண்டிலோ மறைந்திருந்து அவற்றை கொள்ளலாம். தகுந்த ஆயுதங்கள், கவசங்களுடன் ஆட்களை அனுப்பியும் விலங்குகளை கொள்ளலாம். கொடூர மிருகங்கள் மற்றும் வெறிபிடித்த மிருகங்களிடம் இரக்கம் காட்டுவது கூடாது. பாம்புகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களால் ஏற்படும் அபாயத்தை தடுக்க அர்த்த சாஸ்திரம் கூறும் வழிமுறைகள். பாம்பு கடிக்குமெனில் விஷக்கடியில் தேர்ச்சி பெற்றவர் அழைக்கப்பட்டு மருந்துகளும் நஞ்சு முறிவுக்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட வேண்டும். நீர்வாழ் அபாயகரமான உயிர்கள் மற்றும் விஷமிக்க பாம்புகளை கொல்வதில் மக்கள் இணைந்து செயல்படலாம். தீய சக்திகள், அதர்வண வேதம் மற்றும் பலி கொடுப்பதை பற்றி நன்கு கற்றுணர்ந்தவர்கள் தீய சக்திகளை விரட்டும் சடங்குகளை செய்யலாம். காடுகளால் ஏற்படும் அபாயம். மான் போன்ற விலங்குகள் கொண்ட காடுகள் அபரிவிதமான இறைச்சி, தோலை அளிக்கக்கூடியவை. புற்கள் போன்ற இயற்கையாகவே விளைகிற விலங்குகளுக்கு சிறப்பாக உணவளிக்க கட்டாயமில்லை. அத்தகைய விலங்குகள் எளிதில் அடக்கக்கூடியவை. ஆனால் யானைகளை உடைய காடுகள் அதற்கு நேர்மாறாகும். யானைகளை பிடித்து பழக்கது கடினம். அதுவும் முரட்டு யானைகள் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை. மீட்பு பணிகள். ஆபத்து காலத்தில் மக்களுக்கு தானியங்கள், கால்நடை, பணம் மற்றும் வன விளைபொருட்களை அளித்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாம். இது அவர்களுக்கு அபாயத்தை எதிர்கொள்ளும் துணிவை அளிக்கும். ஆனால் எதிரிகள் அல்லது வேற்று நாட்டவர்களுக்கு அளிக்கும் உதவி ஆபத்தை வரவழைக்கும். தண்டனைகள் மற்றும் அபராதங்கள். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் ஒருவரை படகு வைத்திருப்பவர் மீட்க தவறுவது 12 பணம். பயனுள்ள விலங்குகளை பிடித்தல், கொல்லுதல், ஒருவரை தாக்கும் நோயை தடுக்காமிருப்பது 12 பணம். காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஒருவரை காக்க தவறுவது 12 பணம். தர்மம் காக்கும் மனிதன் தோற்க மாட்டான். நியாயம் காக்கும் அரசன் வீழ மாட்டான். இதுதான் அர்த்த சாஸ்திரம் சொல்லும் நிரந்தர உண்மை. அடுத்த தொடரில் மேலும் அதிர்ச்சிகரமான உண்மைகள். மீண்டும் சந்திப்போம். சாணக்கிய சபதம் நண்பர்களே.